ஆதியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். இருளை மடியச் செய்து அருளை விடியச் செய்யும் நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாசனை விழித்தாலை ஆண்டவர்கள் தமிழ் திருவாயுரை அமுத வருஷத்தின் போது எடுத்தாலும் புராதன சொற்றொடர் பழமொழிகள் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் நாம 38 பழமொழிகளை நாம பார்த்திருக்கோம். இன்றைக்கு 39வது பழமொழி என்று நான் ஒரு பழமொழியை எடுத்தேன். கூடா நட்பு கேடாக முடியும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நாம இந்த பழமொழியை ஏற்கனவே 24ஆம் பழமொழியாக இந்த பழமொழியை தான் எடுத்து பேசியிருக்கோம். ஆனா நான் இன்னைக்கு இந்த பழமொழி கூடா நட்பு கேடாக முடியும் இதுக்கு நான் தயார் செய்த பிறகுதான் எனக்கு இன்னைக்கு காலையில தான் தெரிஞ்சது இதே பழமொழியை நம்ம பார்த்திருக்கோமே அப்படின்னு அந்த நோட்டெல்லாம் எடுத்து பார்க்கும்போது 24ஆம் பழமொழியாக நாம இந்த கூடா நட்பு கேடாக முடியும் அதைதான் நம்ம பார்த்திருக்கோம். சரி, இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பழமொழியினுடைய ஒரு 2ஆம் பகுதியாக இது இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சு இப்ப இன்னைக்கு இந்த பழமொழியை பற்றியே நம்ம பார்ப்போம். இந்த பழமொழி அதனால 24ஆம் பழமொழியின் 2ஆம் பகுதியாக இருக்கட்டும். ஏன் அந்த பழமொழியை நம்ம அன்னைக்கு பார்க்கும்போது அதுல நமக்கு ஒரு பொருள் கிடைச்சது. அதாவது கூடா நட்பு கேடாக முடியும் அப்படின்னா சேரக்கூடாதவங்களோட நட்பு வச்சுக்கிட்டோம்னா அது ஒரு கேடாக தான் முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு கதையெல்லாம் கூட பார்த்தோம். எல்லாருக்கும் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். 3 நண்பர்கள் சேர்ந்து ஒரு காட்டு வழியா ஒரு வியாபாரம் செய்யறதுக்காக பயணத்துக்கு போவாங்க. போகும்போது எதிர்த்தாப்புல ஒரு சாமியார் வருவாரு. அங்க ஒரு ஆட்கொல்லி பேய் இருக்கு அப்படின்னு சொல்லி கத்திட்டு வருவாரு. இவங்க போய் பார்த்தா அங்க ஒரு பெரிய புதையல் இருக்கும். அந்த புதையலுக்காக இவங்க 3 பேரும் சதி செய்து ஒருவருக்கொருவர் சதி செய்து 3 பேருமே மாண்டு கொண்ட அந்த கதையெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப இதெல்லாம் நட்பா? இதெல்லாம் தான் கூடா நட்பு என்ற ஒரு கோணத்துல நாம அன்னைக்கு பார்த்தோம். இன்னைக்கு நாம அதையே திரும்ப பாக்குறதுனால தெய்வமர்கள் இன்னைக்கு நமக்கு நாளும் புதுசு புதுசா ஒவ்வொரு வாக்கியத்தையும் நம்ம படிக்கும் போது நமக்கு நாளும் புதுசு புதுசா நமக்கு விளக்குவாங்களே. அது போல இன்னைக்கு பெருமானவர்கள் நமக்கு வேற ஒரு பொருளை இதுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த பழமொழிக்கு பொதுவாக பார்க்கும்போது சேரக்கூடாதவர்கள் கூட நீ சேர்ந்தா, தீயவர்கள் கூட நீ சேர்ந்தா அது கேடாக தான் முடியும் அப்படின்னு தான் பொதுவா எல்லாரும் பொருள் சொல்லுவாங்க. இப்ப இதுக்கு உதாரணமாக மகாபாரதத்துல கர்ணன் கதையை சொல்லுவாங்க. கர்ணன் பஞ்ச பாண்டவர்களுடைய ஒரு மூத்த சகோதரன். அவன் ஒரு சத்திரிய ஒரு ராஜ வம்சத்துல பிறந்தவன் தான். ஆனா அவனுக்கு அது தெரியாது. தான் ஒரு தேரோட்டியின் மகன் அப்படின்னு தான் கர்ணனுக்கு தெரியும். அப்போ அவன் தேரோட்டியின் மகனாக இருக்கிறதுனால அவனுடைய அந்த வீரம் எல்லாம் அங்கீகரிக்கப்படவே இல்லை. அப்போ அவன் பல இடங்களில் அவன் ஒரு தேரோட்டி மகன் என்று இருப்பதால் அவனுடைய வீரம் அங்கீகரிக்கப்படாமல் அவமானப்படுத்தப்படுகிறான். அப்படி இருக்கும்போது துரியோதனன் இப்படி ஒரு வீரன் நம்ம கூட இருந்தா இந்த பாண்டவர்களை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பான் இவன் அப்படின்னு சொல்லி அவன் சுயநலத்தோட தான் அவனுக்கு ஒரு நாட்டையே கொடுத்து அவனை மன்னனாக்கி அவனுடைய நட்பை சேகரித்துக் கொள்கிறான். அப்போ இவனும் நமக்கு அந்த அவமானப்பட்டு நிக்கிற நேரத்துல நமக்கு துரியோதனன் ஒரு நாட்டை கொடுத்து தேரோட்டி மகனாக இருந்த நம்ம ஒரு நாட்டோட மன்னனாக ஆக்கிட்டானே அப்படின்னு நினைச்சு துரியோதனன் தனக்கு செய்த அந்த நன்மையை மட்டுமே நினைச்சு அவன் வெளியே எவ்வளவோ தீமை செய்யறாங்கிறது தெரிஞ்சிருந்தும் அவனுக்கு அவனுடைய தீமைகளுக்கெல்லாம் நான் செஞ்சோற்று கடனை தீக்கிறேன், நான் அவனுக்கு கடன் பட்டிருக்கேன், நான் அவமானப்பட்டு நிக்கிற நேரத்துல எனக்கு அவன் ஒரு நாட்டையே கொடுத்து என்னை மன்னனாக்குனான், அந்த கடன் எனக்கு இருக்கு, அதுக்காக அவன் செய்யற அக்கிரமத்துக்கெல்லாம் நான் துணை போவேன் அப்படின்னு அந்த கூடா நட்பு வச்சிருந்து அது அவன் இறுதியில் அவனுடைய அடிவை தேடிக்கொண்டான் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணமாக சொல்லுவாங்க. அப்போ ஆனா இந்த உலகில் யார் நல்லவர்கள் யார் தீயவர்கள் அப்படின்னு நம்ம பார்வை கொண்டு நம்ம தீர்மானிக்க முடியாது.
துரியோதனன் வந்து எல்லாருக்கும் கெட்டவனாக இருந்தாலும் கர்ணனுடைய பார்வையில அவன் நல்லவனாக தெரியலாம். அப்போ தீவன் கூடவே நட்பாக பழகி அவனையும் நல்லவனாக பழகி நம்ம மாற்ற கூட வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த பொருள் வந்து சீரியர் தீயர் என்பதெல்லாம் சேர்நத்து இயற்கையே என்பார்கள். அப்போ கூடா நட்பு கேடாகவே தான் முடியும்னு சொல்ல முடியாது. அந்த தீயவரையும் அந்த நட்பு நல்லவராய் மாற்றுவதற்கு வழி இருக்கிறது. அவங்க பெருமானவங்க கூட அருளி செய்வாங்க, நீ வந்து யாரையும் பாதின்னு சொல்லாத. அவன் கடைசி நேரத்துல கூட கையேந்தினா அவனுக்கு நான் வந்து அவனுக்கு அந்த நல்வழிக்கு அவனை கூட்டு போறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆண்டவர்களின் திருச்சந்நிதி அடைந்து அவர்களின் அன்புக்கு பாத்திரமாகி கொண்டவர்கள் எப்பெரும் பாவங்கள் செய்தவர்களாக இருந்தாலும் அப்பாவச்சேரானது ஆண்டவர்களின் கிருபை என்னும் வேலினால் வெளியே யாருக்கும் தெரியாமலே உலர்த்த பெற்று இச்சாகாக்களின் பலனை அநேகம் பேர்கள் பெற்று விளங்குவது எங்களுக்கிடையில் பிரத்யட்சம். ஆகையால் உலகத்தில் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அன்னவரை பாவி என்று சொல்லாதே அப்படின்னு நம்ம பெருமானவங்க அருள் சொல்லிருக்காங்க. அப்போ இது பாவி அப்படின்னு நினைச்சு இவங்க நட்டு வேண்டாம் அப்படின்னு நினைச்சு நம்ம யாரையும் வெறுக்க முடியாது. கடைசி நேரத்தை கூட அவன் மனம் திரும்பி கடைசி நேரத்துல வந்து ஒரு பூ பறிச்சா கூட அவனுக்கும் அதே பலனை 30 வருஷமா பாடுபட்டவனுக்கு கொடுத்த அதே பலனை நான் அவனுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நாம யார வந்து இவங்களுடைய நட்பு கெட்ட நட்பு அப்படின்னு சொல்ல முடியும். அதனால இந்த பழமொழிக்கு இன்னைக்கு நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு வேற ஒரு கோணத்தை காட்டுறாங்க. இந்த பழமொழிக்கு மிகச் சரியான பொருள் என்னவாக இருக்கும் என்று பார்க்கும்போது கூடா நட்பு கேடாக முடியும். யாரிடம் நட்பு கொள்ள வேண்டுமோ அவர்களை நீ கூடிக்கொள்ளவில்லை என்றாலும் அதுவும் கேடாக முடியும். ஒரு நட்பு இருக்கு, அந்த நட்பை நீ கூடிக்கொள்ள வேண்டிய நட்பு, அந்த நட்பை கூடவில்லை என்றாலும் கூடா நட்பு கேடாகத்தான் முடியும். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற பழமொழியும் இதையே தான் குறிக்கிறது. யாரை கூடினால் நமக்கு முடிவில் இறுதியில் கேடு வராதோ, நன்மை பயக்குமோ, அவர்கள் கடல் கடந்த ஒரு தேசத்தில் இருந்தாலும் அவர்களை தேடி நாடி அடைந்து அவர்களுடன் நாம நட்பு கொள்ள வேண்டும். அப்படியான நட்புடன் நீ கூடிக்கொள்ளவில்லை என்றால் எல்லோருக்கும் இறுதியில் வறுமை ஒரு கேடு, சாவு என்னும் கேடு. அதிலிருந்து நீ தப்ப முடியாது. ஆனா அந்த நட்புடன் நீ கூடிக்கொண்டால் அது உனக்கு சாவுடைய நேரத்தில் செய்யும் உதவி அளவிடற்கரியதாக இருக்கும் என்பதே இந்த பழமொழியில இன்னைக்கு நாம பார்க்க போற பொருளாக வச்சு நாம பார்ப்போம். நமது பெருமானவர்கள் அவர்களுடைய திருவாயுரை கொண்டு இதை பற்றி இன்னும் நாம விளக்கமாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது உதவுவதுதான் ஒரு நல்ல நட்பாக இருக்க முடியும். நாமெல்லாம் காசு, பணம், உற்றார், உறவினர், பந்து, சுற்றம், பொன், மண், மனை இத்துடன் உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்ந்தால் நம்மை வந்து எந்த ஆபத்தும் அணுக முடியாது. அப்படியே அணுகினாலும் நம்மகிட்ட இருக்கிற இந்த காசு, பணம் இதை கொண்டு நாம அந்த ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்றுதான் நாமெல்லாம் எண்ணுவோம். இப்போ இதெல்லாம் ஆரம்பத்துல நல்லாதான் இருக்கும். இந்த காசு, பணம், சொத்து, சுகம், உற்றார், உறவினர் இதெல்லாம் வந்து ஆரம்பத்துல நல்லாதான் இருக்கும். முடிவில் அந்த யமன் வர்ற நேரத்துல அது நல்லா இருக்குமா சொல்லுவாங்களே, ஸ்டார்டிங் நல்லாதான் இருக்கு, பினிஷிங் நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்ல நல்லா தான் இருக்கும். ஆனா அந்த பினிஷிங் நேரத்துல, அந்த இறுதி நேரத்துல, யமன் வர்ற நேரத்துல இது நல்லா இருக்குமா, அந்த நேரத்துல இந்த துணை எல்லாம் நமக்கு கூட நல்ல இருக்குமா, அதெல்லாம் கூட இருக்காது, இதெல்லாம் உன்னை கைவிட்டுரும் அப்படின்னு நம்ம பெருமானவங்க நமக்கு அருள் செய்யறாங்க. வான்மியத்துல தீபசிம்மாசன பருவத்துல பார்ப்போம், பக்கம் 312. அத்துயரும் நாளினுக்கு சொந்தக்காரராக ஆகிவிடலாமா பிறவியரே? ஒரு பெரிய துயர் இறுதி நாள்ல வருமே, அந்த துயர்ல இருந்து தப்பிக்கணுமா, அல்ல அந்த துயரத்துக்கு சொந்தக்காரராக ஆகிடலாமா? அந்த துயரும் நாளுக்கு சொந்தக்காரராக ஆகிவிடலாமா பிறவியரே அப்படின்னு கேட்கிறாங்க பெருமானவர்கள். அப்படி ஆகவே கூடாது அப்படின்னு சபையில சொல்றாங்க. பின் அப்படி ஆகக்கூடாது என்று சொல்லும் பிறவியனே,
ஏ தப்பிக்க இடம் தேடி வீடு கட்டி கொள்ள தெரியாத என் சோதரனே, எம்மை நம்பு. அப்படி ஆகக்கூடாதுன்னு தெரியுதுல்ல, அதுக்கு என்னை நம்பு, என் கூட நட்பு கொள்ளு, என் கூட கூடிக்கோ அப்படின்னு சொல்லும் போது அது கூட கூடிக்கிட்டாதானே நாம இறுதியில அந்த கேடு வராது. அது அவங்கள நம்பணுமே. இன்னைக்கு கூட பெருமாள் அவங்க சொன்னாங்களே, நான் இன்னும் பிரசங்கம் பண்ணவா வந்தேன், இது நீங்க பிரசங்கம் பண்றதெல்லாம் உங்கள்கிட்ட விட்டுட்டேன், நீங்க பண்ணிக்கோங்க. நான் பேச வந்தது உன் உயிருக்கு வேண்டியது, உயிராணி திருவசனம். அப்படி வலிய நம்மளை தேடி வர்ற அந்த நட்பு கூட நம்ம கூடிக்கொள்ளலைன்னா கேடாகத்தான முடியும். எம்மை நம்பு, ஏன் நம்பிக்கை இல்லாத உலகீரே, எம்மை நம்பு. எம்மை நீங்கள் கட்டாயமாக நம்புவீர்கள். நீ இப்ப நம்பாட்டாலும் அந்த கேடு வருமே, அன்னைக்கு சொன்னாங்களே அப்படின்னு நீ நினைப்ப அன்னைக்கு. அதனால இப்பவே நம்பிடு, அன்னைக்கு வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எம்மை நீங்கள் அப்போது நிச்சயமாக நம்பியேதான் ஆக வேண்டும். அப்படி ஒரு நேரம் வரும், உன் கை கால் நீ சேர்த்து வச்ச சொத்து சுகம் உற்றார் உறவினர் ஏன் உன்னுடைய அங்கங்கள் கூட உன்னை கைவிட போற ஒரு நேரம் வரப்போகுது. அந்த நேரத்துல நான் சொன்ன இந்த சொல்ல நீ நினைச்சே தீர வேண்டும். ஏன் அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க? இப்பயே என்னை நம்பிடு. இப்பயே நம்பினா அந்த நேரத்துல அந்த ஆபத்து வராதே. ஏனென்பீரே, உங்களுடைய தாய் தந்தை சுற்றம் பெண்டு பிள்ளைகள் ஆஸ்தி பாஸ்தி அனைத்தும் கைவிட போகிற ஒரு புது நீ நினையாப்புறத்து நேரம் வரப்போகிறது. நீ இப்பெல்லாம் நினைக்கவே மாட்ட, நாளைக்கு சாவு வருங்கிற பேச்சே இந்த உலகத்துல இல்ல. ஆனா அதை பத்தியே தான் பேசணுங்கிறாங்க பெருமானவர்கள். அப்போ ஆனதினாலே என்னை நீங்கள் நம்புவதற்கு துரிதமாக வந்துவிடும் பிறவியலே. அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. துரிதமா வந்துரு, வேகமா வந்துரு. இந்த உடம்பு என்றான் உடம்புக்கு பிறகுதான் பிரதானம்னு சொல்லுவாங்களே, அதே போல அந்த உன்னுடைய உயிருடலுக்கு பிரதானமாக நான் தான் இருக்கிறேன். உன் உயிருடலுக்கு சிறப்பு நாம் தான். அதாவது இப்போது உலகத்தில் இது நேரம் உனக்கு சிறப்பு எப்படியோ அப்படி போலவும் இன்னும் அதற்கும் மேலுமாக இருக்கும். எது? என்னுடைய வார்த்தை. என்னுடைய வார்த்தை தான் உன்னுடைய உயிருடலுக்கு சிறப்பு. அதை நம்புறதுக்கு நீ வந்துரு அப்படின்னு சொல்ற அந்த நட்பு கூட தானே நம்ம கூடிக்கொள்ள வேண்டும். அதுல கூடிக்கொள்ளலைன்னா கேடாகத்தான் முடியும். இப்படியாக தாய் தந்தை பெண்டு பிள்ளை அவர்கள் ஆஸ்தி பாஸ்தி ஏன் நம்முடைய அங்கக்குலங்கள் கூட நம்மை கைவிடுகின்ற ஒரு நினையாப்புறத்து நேரம் வரப்போகிறது. நாம நினைக்கவே இல்லை, இப்படித்தான் இருப்போம் கடைசி வரைக்கும் நாம நினைக்கிறோம். நாளைக்கு நிலைமை எப்படி மாறும் நமக்கு தெரியாதே. அந்த இறுதி நேரத்தை அப்படி எல்லாமே கைவிட போற ஒரு இறுதி நேரத்துல ஒரு துணை வேணுமே, ஒரு நட்பு வேணுமே, ஒரு உதவி வேணுமே. அந்த நட்புடன் அல்லவா நாம கூடிக்கொள்ள வேண்டும். உடுக்க இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு என்று வள்ளுவர் பெருமானவங்க அருளி செய்றாங்க. உடுக்க இழந்தவன் கை எவ்வளவு வேகமாக வந்து அந்த ஆடையை சரி செய்ய ஓடி வருமோ அப்படி ஓடி வந்து உதவுவது அல்லவா நட்பு. ஆனால் இதெல்லாம் ஓடி வந்து உதவாமல் தப்பிக்கிறதுக்கு ஓடி போய் உன்னை நோக்கி ஓடி வரணும். அந்த கை வந்து ஆடை விலகுச்சுன்னா எப்படி வேகமா வந்து அதை சரி செய்ய வருதோ அப்படி வராம உன்னை விட்டு நீங்கி போறதுக்கு உனக்கு ஒரு ஆபத்து வந்த உடனே ஓடி போயிரும். அப்போ அந்த நேரத்தில் உதவுவதற்கு ஓடி வந்து முன்னால் நிற்பவருடைய நட்பு அல்லவா நமக்கு வேண்டும். ஆபத்து வந்த நேரத்திலே ஆங்காங்கு முன்வந்து நிற்பவரே. ஒரு பெரிய ஆபத்து, நீ நினையா பிறந்து நேரத்து ஆபத்து வருகிற அந்த நேரத்துல முன்னால வந்து நிற்பாங்களே, அவங்களுடைய நட்பு அல்லவா நமக்கு வேண்டும். அந்த நட்புடன் அல்லவா நாம கூடிக்கொள்ள வேண்டும். நாமெல்லாம் 10ஓட 11ஆக என்னையும் வச்சுக்கோன்னு தெய்வம் சொல்லிட்டாங்க. அதனால அவங்க எல்லாம் 10ஐயும் திறந்துட்டாங்க, எல்லாத்தையும் திறந்துட்டு இது ஒன்ன மட்டும்தான் பிடிச்சுக்கிட்டாங்க. ஆனா நம்மளையெல்லாம் 10ஐயும் வச்சுக்கிட சொல்லிட்டாங்க, 11ஆத்தான் இதையும் வச்சுக்கிட சொல்லிட்டாங்க அப்படின்னு நமக்கு சாதகமா பெருமான் அவர்களுடைய
அந்த திருவாக்கியத்துல எது கிடைக்குதோ அதை பிடிச்சுக்கணும். நாம அந்த 10 மேலதான் நம்மளுக்கு அதிக கவனம் வச்சுக்கிட்டு அந்த ஒன்ன அப்பப்ப ஊறுகாய் தொட்டுக்கிற போல தொட்டுக்கணும். இந்த 10 தான் மீல்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு அந்த ஒன்ன ஊறுகாய் தொட்ட மாதிரி தொட்டுக்கணும். ஆனா அததான் நம்ம முழுமையா எந்த நேரமும் நினைக்கணும். இப்படி எல்லாம் சொன்னாதான் இவன் வருவாங்கிறதுக்காக நீ 10ஓட வச்சுக்கோ அப்படின்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் நமக்கு நிறைய விரதம் பத்தியம் எல்லாம் சொல்லி அதுல இருந்து மெல்ல 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 நம்மளை கலட்ட பார்ப்பாங்க பெருமானவர்கள். அதை நாம புரிஞ்சுக்கிட்டு நாம அந்த ஒரே நட்பு அது ஒண்ணுதான் நமக்கு பெருசு அப்படிங்கறத நமக்கு இருக்கணும். அதுதான் நம்மளை சிவமாக்கும். அவங்களுடைய நட்பு ஒண்ணுதான் இந்த மனுஷனை ஈசனாக்கும். இல்லைன்னா நீசனாத்தான் போயிருவ, கேடாத்தான் போயிருவ. கோடாயுத திருவாக்கியம் 227 பார்ப்போம். சிவமதத்தில் ஒரே ஒரு வார்த்தையில் முளையடித்தாற் போல அன்பே சிவம் என்று கூறி இருக்கிறது. வேறு வார்த்தை இல்லை, வேறு வார்த்தையே வேண்டாம். இந்த ஒரு வார்த்தை போதும், அன்பே சிவம். அவங்க மேல வைக்கிற நட்பு, அன்பு, பக்தி, பாசம், அதுதான் உன்னை சிவமாக ஆக்கும். ஆனால் இவன் அன்பு எதில் வைத்திருக்கிறான்? தன்னுடையது என்று இருக்குமே அழிந்து போகக்கூடிய தூசி தும்பு. நம்முடையதுன்னு எதெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் தூசி தும்பு. தூசி தும்பெல்லாம் காத்தடிச்ச பறந்து போயிடும். அது மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு அந்த துன்பங்கிற காத்து வரும்போது பறந்து போகக்கூடிய தூசி தும்பு. அதில் தான் இவனுக்கு அன்பு. அதை விட்டு அந்த ஊழி கால சிரஞ்சீவி வாழ்க்கையாகிய நித்தியத்தை அளக்குகின்ற சிவசெம்மலாகிய சற்குரு பிரானிடத்தில் அல்லவா அன்பு வைக்க வேண்டும். அதல்லவா இவனை சிவமாக்கும். அப்போ இந்த 10 தூசி தும்பின் மேலே நம்ம பற்றை வைக்கிறத குறைச்சிக்கிட்டு அந்த இறுதியில் நம்மை சிவமாக்கக்கூடிய அந்த நட்புடன் தான் நாம கூடிக்கொள்ள வேண்டும். அந்த நட்பு எப்படிப்பட்ட நட்பு அப்படின்னா, நம்மளை இவனை நட்பா தேடிக்கலாமா, இவனுக்கு நம்முடைய நட்பை கொடுக்கலாமான்னு நம்மளை சுண்டி பார்த்து, நீ நல்லவனா கெட்டவனா, இவன் கூட நட்பு கொள்ளலாமா வேண்டாமா அப்படின்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம மனுஷனா பிறந்தியா போதும், வேற எந்த ஒரு தகுதியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கையில் ஒரு பெரிய வலை கொண்டு வீசி அதுல அகப்பட்ட தலைகளை எல்லாம் வாரி எடுத்துக்கொள்ற ஒரு பெரிய வசந்த காலமாக நமக்கு இது அமைஞ்சிருக்கிறது. ஒரு பெரிய வலையை கொண்டு வீசி அதுல அகப்பட்டதையெல்லாம், ஏன் குளம் வற்றி விட்டது, இனி காலம் இல்லை, காலம் கடை நாளாகியது, ஆலமழை நேரம் இது என்று அந்த வலைக்குள் அகப்படுகிற மீனா இருந்தாலும் சரி, நண்டா இருந்தாலும் சரி, தவளையா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அள்ளி எடுத்து வாரி எடுத்து அந்த மெய்வழி கூடையில் போட்டு, அதுக்கப்புறம் நீ இப்ப நண்டாவோ நீ மீனாவோ தவளையாவோ எதாவா இருந்தாலும் பரவாயில்ல, என் கையில சிக்கினா பிறகு உன்னை அந்த நண்டையும் அந்த மீனையும் அந்த தவளையையும் எப்படி மாத்தணும்னு எனக்கு தெரியும், நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வான்மழை என்னும் அமுத வர்ஷிப்பால் அந்த மீன் நண்டு தவளைகளை எல்லாம் தேவர்களாக மாற்றுகிறார்கள். அவர்களது இந்த அருட்கொடை கண்டு வான்கொடையும் நாணுகிறது. ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு பலசர கடைக்காரர், ஒரு நாணயமானவர் ஒரு பலசர கடை நடத்தினார். அவர் எந்த நேரம் மக்களுக்கு சேவை செய்யறத ஒன்னே நோக்கமாக கொண்டு அந்த கடையை நடத்திட்டு இருக்கிறார். அப்போ அவருக்கு ஒரு பசியாறுகிற நேரத்துல கூட அந்த கடையை விட்டு போக மனம் இல்லாம, அந்த பக்கத்துல யார் இருந்தாலும் அவர் எல்லாரையும் நம்பக்கூடியவர், பக்கத்துல யார் இருந்தாலும் கொஞ்ச நேரம் அந்த கடையை பார்த்துக்கோங்க, யாரு வந்தா அந்த ஜாமானை எடுத்து கொடுங்க, நான் பசியாறிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவானாம். யாரு பக்கத்துல இருக்கிறவங்க அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதுபோல ஒரு நாள் அவர் அந்த பசியாறு நேரத்துல அந்த கடையில ஒரு திருடுகிற நோக்கத்தோட அந்த கடைக்கு வர்றான். இந்த கடையில ஏதாவது ஆட்டா திருடலாமா. இவர் அந்த பசியாடுற நேரம் வந்துச்சு. அவரையும் பிடிச்சு, அப்பா நீ இந்த கடையை கொஞ்ச நேரம் பாத்துக்கோப்பா, நான் பசியாடிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ அவன் நல்லதா போச்சு, நாம திருடணும் பார்த்தா இவரே திருடுறதுக்கு நமக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் போயிடுறாரு. போன உடனே இவனுக்கு நாம ஒரு திருடனை நம்மளையும் நம்பி இந்த கடையை பார்த்துக்கோன்னு சொல்லி கொஞ்சம் கூட ஒரு
களங்கமில்லாத மனசோட நாமளும் திருடுறேங்கிற மனித உருவத்துல இருக்கிறதுனால நம்மளையும் நம்பி இந்த கடையை ஒப்படைச்சாங்களே, நம்ம திருடலாமா? அவங்க இருக்கும்போது தெரியாம எடுத்துட்டா கூட எடுத்துடலாம். அவர் நம்மளை நம்பி ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறாரு, நம்மளையும் ஒரு மனுஷனா மதிச்சாரே, நம்ம திருடலாமா? அவன் திரும்பிட்டான், நம்ம திருடக்கூடாது அப்படின்னு. அது போல நம்முடைய பெருமானவர்கள் இந்த மீன், தவளை, நண்டு எல்லாத்தையும் பிடிச்சு மெய்வழி கூடையில போட்டாங்களே, நாமும் நம்ம இதுக்கெல்லாம் தகுதியா? நம்மளையும் இந்த மெய்வழி கூடையில போட்டாங்களே, அப்போ இதுக்கு தகுதியுடையவர்களாக நாம ஆக்கி கொள்ளணுமே அப்படின்னு நம்மளெல்லாம் அவங்களுடைய அந்த கருணையானது நம்ம எல்லாம் நரனாக இருந்த நம்ம எல்லாம் தேவனாக அவங்களுடைய இரக்கம் தான் நம்மளை எல்லாம் மாற்றி விடுகிறது. அப்போ அப்படிப்பட்ட நட்பு களங்கம் இல்லாம யாரா இருந்தாலும் பரவாயில்ல, கொலகாரனா இருந்தாலும் அவனையும் கொலகாரன்னு சொல்லாத, எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் அவன் என்கிட்ட கையேந்தி நின்னான்னா அந்த பாவ சேரு வெளியே யாருக்கும் தெரியாமலே நான் உலர்த்திடுவேன் அப்படி சொல்லுகிற ஒரு கருணை தெய்வம் அவர்களுடைய நட்பு. அந்த நட்பை அல்லவா நாம கூடிக்கொள்ள வேண்டும். மற்ற நட்பு எல்லாம் நாம நலமாக இருக்கும் போது கூடவே இருக்கும். நமக்கு ஒரு ஆபத்து துன்பம் வந்தா இந்த நட்புகள் எல்லாம் நம்மை விட்டு பறந்து போய்விடும். அவை பிராட்டியார் மூதுரை அப்படிங்கிற ஒரு நூல்ல இந்த மற்றதெல்லாம் பறந்து போறத பத்தி ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க, அதை பார்ப்போம். அற்ற குளத்தின் அருநீர் பறவை போல் உற்றுளி தீர்வார் உறவு அல்லர். அற்ற குளத்தின் அருநீர் பறவை போல், ஒரு தண்ணீர் நல்ல செழிப்பா இருக்கும்போது அந்த குளத்துல நிறைய பறவைகள்லாம் அந்த தண்ணியில மிதந்துகிட்டு இருக்கோம், அங்க பக்கத்துல இருக்கும், அந்த தண்ணியில இருக்கிற மீன்களை கொத்தி திங்கிறதுக்கு அது வரும். இப்படி நிறைய பறவைகள் அந்த குளத்தை சுற்றி இருக்கும். அந்த நீர் வற்றி போயிடுச்சுன்னா அந்த பறவைகள் எல்லாம் வேற ஒரு நீர் இருக்கிற குளத்தை நோக்கி பறந்து போயிடும். அற்ற குளத்தின் அருநீர் பறவை போல் உற்றுணி தீர்வார் உறவு அல்லர். உனக்கு துன்பம் வரும்போது உன்னை விட்டு இப்படி பறவை மாதிரி பறந்து போறவங்க உறவு அல்ல. அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உருவார் உறவு. அந்த குளத்துல நிறைய கொட்டி ஆம்பல் நெய்தல் மலர்கள் மலர்ந்து இருக்குமே, அந்த மலர்களால எங்கேயாவது பறந்து போக முடியுமா? தண்ணி வத்திருச்சுன்னு அந்த மலர்கள் எங்கேயும் பறந்து போகாது. 10 நாளும் அங்கேயே இருந்து வாடியாவது போகுமே தவிர அது எங்கேயும் போகாது. அப்படியாப்பட்டவங்க உறவுதான் உறவு. அப்படித்தான் நம்முடைய பெருமானவர்கள், இவன் தகுதியானவனா, இவன் தகுதி இல்லாதவனா, இவன் ஏழையா, இவன் பணக்காரனா, இவன் படித்தவனா, இவன் படிக்காதவனா, இவன் நல்லவனா, இவன் கெட்டவனா, எதுவும் பாக்குறது இல்ல. நீ மனுத்தலையா இருக்கியா, போதும் வா, என் கையில அகப்பட்ட தலையெல்லாம் பிடிச்சு இழுத்து இந்த மெய்வழி கூடையில போடுறதுதான் என் வேலை, உன் வேலை என் கையில சிக்கிறதுதான். அப்படியாக ஒரு வசந்தமாக நமக்கு ஒரு நட்பு கிடைச்சது. அப்போ குளத்தில் தண்ணீர் வற்றியவுடன் அந்த பறவை பறந்து போகும், ஆனால் அங்கு இருக்கிற ஆம்பல் நெய்தல் அங்கேயே இருக்கும். அதுபோல நமக்கு அந்த இறுதி நேர துன்பம் வரும்போது நம்மை கைவிட்டு விடுகின்றவர்கள். அப்போ நம்மளை கைவிட்டு விடுறவங்க யாரு? நம்மளுடைய காசு பணம், நம்முடைய உற்றார் உறவினர், நம்முடைய அங்கக்குலங்கள், இதுதான் நம்மளை கைவிட்டு விடுகிறது. அந்த இறுதி நேர துன்பத்திலும் நம்ம கூடவே அந்த குளத்தில் இருந்த அந்த மலர்களை போல கூடவே இருந்து அந்த இடுக்கணை களைபவர்களுடைய நட்புடன் தான் நாம கூடிக்கொள்ள வேண்டும். அந்த நட்பு இப்போ இந்த காலத்தில் எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்துதானே நம்ம தேடணும். அந்த நட்பு மெய்வெளிச்சாலை என்னும் கானக சாலையில் ஜீவ சிம்மாசனத்தில் அமர்ந்து மதியுக ஆட்சி நடத்தி வந்து கொண்டிருக்கிறது. அந்த சபையில், அந்த அன்பில், அந்த நட்பில் நாம் எல்லாம் கூடிக்கொள்ள வேண்டும். அந்த நட்பு தான் நம்மளை இறுதி வரை நம்ம கூட துணை நிற்கிற ஒரு நட்பாக, அந்த ஒரு நட்பு மட்டும்தான் நமக்கு இறுதி வரை நம்ம கூட துணை நிற்கிற ஒரு நட்பாக இருக்கும். நம்மளை விட்டு பிரியாது இருக்கிற அந்த ஒரு நட்பு தான். அருளமுதம் திருவாக்கியம் 172 பார்ப்போம். உங்களை விட்டு பிரியாது உங்களுடைய அங்கக்குலங்கள் வேண்டிய உதவி செய்கின்றன. இப்போ நமக்கு கெதியாக இருக்கும்போது நம்முடைய அங்கக்குலங்கள் தான் நமக்கு எல்லா உதவியும் செய்யுது. நம்மை குறைவாக நினைப்பார்கள் என்றோ மேன்மையாக கருதி புகழ்வார்கள் என்றோ நினையாமலும்
எந்த பிரயோஜனத்தையும் எதிர்பாராமலும் இரவு பகல் ஓயாது உங்கள் ஏவலுக்கு பணிந்து அவை நடந்து வருகின்றன. இந்த அங்க குலங்கள் செய்யற உதவி, இந்த 10 விரல்ல ஒரு விரல் இல்லைன்னா கூட நமக்கு அந்த காரியத்தை செய்ய முடியாது. அப்போ இந்த அங்க குலங்கள் ஒண்ணு எவ்வளவு பெரிய உதவி நமக்கு செய்து, இரவு பகல் ஓயாது உங்கள் ஏவலுக்கு பணிந்து அவை நடந்து வருகின்றன. அப்படி பணிந்து உதவி செய்து வரும் அங்க குலங்கள் கூட அந்த யமனுடைய சந்திப்பில் அவனுடைய கோர அமளியை எதிர்த்து நிற்க முடியாமல் உங்களை கைவிட்டு விடுகின்றன. இவ்வளவு தூரம் இவ்வளவு காலமும் நம்ம கூடயே உதவி செஞ்சுக்கிட்டு இருந்த இந்த அங்க குலங்கள் எல்லாம் கைவிட்டு விடுமே. ஆனால் உங்களை ஆண்டு கொண்ட குருமூர்த்தமாகிய தேவ அங்கம், அப்போ அந்த நேரத்துல நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கிற அந்த குருமூர்த்த அங்கம் இருக்கே, தேவ அங்கம், அந்த தேவ அங்கம் நம்மளை கைவிடாது. அந்த ஆபத்து எல்லையில் நிற்கதி நேரத்தில் வந்து உதவ முன் நிற்கும். ஆகவே அத்தனி கருணை தேவ அங்கத்தின் மீது எத்தகைய வஞ்சமில் கான்றொழுகும் அன்பு நீங்கள் கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய நட்பெல்லாம் அவங்க மேலதானே கொள்ளணும். மற்ற மேல எல்லாம் நாம தெய்வம் உள்ளன்பு வெளியன்புன்னு வச்சுக்கோ, அங்க அன்பு செலுத்துற மாதிரி நடிச்சுக்கோ, அந்த பொய்யன்பை காட்டிக்கோ. மெய்யான அன்பு இந்த தேவ அங்கத்தின் மேலல்லவா நாம வைக்க வேண்டும். எத்தகைய வஞ்சமில் கான்றொழுகும் அன்பு நீ வைக்கணும். வஞ்சமே இல்லாத ஒரு அன்பு அவங்க மேல நாம வைக்க வேண்டும். அந்த ஒப்பற்ற அன்பு உங்களை யமன் கையில் இருந்து மீட்டு சிவன் கையகத்திலே ஆக்குவதால் அன்பே சிவம் என்ற மந்திர வசனம் சிவபதி செம்மல்களால் எடுத்து வைக்கப்பெற்றுள்ளது. அதனாலதான் அன்பே சிவம்னு சொல்லியிருக்காங்க. நீ அவங்க மேல எவ்வளவு அன்பு வைக்கிறியோ அவ்வளவுதான் உன்னை சிவமாக்கும். அதுதான் உன்னை சிவமாக்கக்கூடிய செயலாக இருக்கும். உங்கள் உடல், பொருள், ஆவி முதலியவற்றின் மீது நீங்கள் வைக்கும் அன்பை விட மேலோங்கிய நிகரற்ற அன்பு அந்த ஜீவ ரட்சக ரூபகராகிய தேவ அங்கத்தினிடத்தில் நீங்கள் வைக்க வேண்டும். அந்த காலத்துல எல்லாம் உடல், பொருள், ஆவி எல்லாத்தையும் கொடுத்துரு, எனக்கே சேவை செய், எனக்கே பணி செய், எல்லாத்தையும் திறந்துட்டு வந்துரு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா நம்ம பெருமானார்கள் அந்த தேவ சட்டத்தை மாற்றி, நீ உடல் பொருள் ஆவி மேல, நீ உடல் பொருள் ஆவிலாம் எனக்கு தத்தம் செய்ய வேண்டாம், அந்த உடல் பொருள் ஆவி மேல நீ எவ்வளவு அன்பு வைக்கிறியோ அதை விட மேலோங்கிய அன்பு என் மேல வை. அந்த ஜீவரட்சக ரூபகராகிய தேவ அங்கத்தினிடத்தில் நீங்கள் அந்த மேலோங்கிய அன்பை வைக்க வேண்டும். இக்காரக சாலையில் ஜீவ சிம்மாசனத்தில் அமர்ந்து மதியுக ஜீவ ஆட்சி நடத்தி வரும் அத்தேவ அங்கம் உங்களை தமது அங்கத்தினர் என்று ஏற்றுக்கொண்டிருந்தால் அது ஒரு தேவ அங்கம். அந்த தேவ அங்கத்துல அவங்க அங்கத்துல ஒருத்தவங்களா நம்ம ஆகிறதா இருந்தா அது எப்பேற்பட்ட ஒரு பெரிய நமக்கு கிடைச்ச பாக்கியமாக இருக்கும். உங்களை தமது அங்கத்தினர் என்று ஏற்றுக்கொண்டிருந்தால் எந்த உன்னத லட்சியத்தை குறிவைத்து அது அவ்வாறு ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்று ஓரளவு உங்கள் அறிவுக்கு இப்போது விளங்கும். நம்ம அறிவுக்கு தெரியாது, ஏதோ போனோமா பார்த்தோமா வணங்கி, எந்த ஒரு பெரிய செயலுக்காக நம்மளை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க, எதுக்கு ஊரா இப்படி கூவுனாங்க. அந்த இன்னைக்கு சொன்னாங்களே, அந்த அது அந்த ஆதிபிதா கூவி கொண்டிருக்கிறது, அது கூவுது, நான் கூவுகிறேன் நீ கேள் அப்படின்னு வழிய நாம தேடி போகாம ஊரா இருக்கும்போது தேடி தேடி போய் வேலூர் என்ன, மதுரை என்ன, சென்னை என்ன, அப்படி ஒவ்வொரு ஊரா போய் 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 பிரசங்கம் செஞ்சு எல்லாரையும் வாரி பிடிச்சு கையில அகப்பட்ட தலையெல்லாம் அந்த மெய்வெளி கூடையில போட்டு அப்படி செய்யறதுக்கு கிடைச்ச ஒரு நட்பு, அந்த நட்புடன் அல்லவா நாம கூடிக்கொள்ள வேண்டும். இந்த மேலாம்பர அறிவு உங்களுக்கு வரட்டும் என்றே காத்திருந்து இன்று தேவ ரகசியத்தை வெளியாக்குகிறோம். அப்போ இப்படியாக இந்த நட்பு இந்த காலத்துல இந்த மதிக ஆட்சி இந்த கானக சாலையில நடத்திக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ இந்த தேவ சபையில் அங்கத்தினராக ஆகிவிட்டால் அந்த தேவ அங்கம் இறுதி வரை நம்ம கூடவே நின்று அந்த இறுதியில வர்ற கேட்டை அந்த கேட்டை நன்மையாக மாற்றிவிடும், துன்பத்தை இன்பமாக மாற்றிவிடும், இகழ்ச்சியை மகிழ்ச்சியாக மாற்றிவிடும், ஆபத்தை ஆனந்தமாக மாற்றிவிடும். அநேக நன்மைகள் தரும் சிநேகிதர்களாக அவங்கதான் இருப்பாங்க. அவங்கதான் நமக்கு சிநேகிதர், அவங்கதான் நமக்கு உயிருக்கு துணை அப்படின்னு பெருமானவர்கள்
நான் உனக்கு சிநேகனா இருக்கேன் அப்படின்னு அருள் செய்த அந்த பாடலையும் நம்ம பார்ப்போம். ஓங்குவர் உயிர்க்கு நாளும் ஒரு துணை வருமானிப்ப பாங்குறும் துருவி கெட்டா பழம்புராதனரா நிற்ப வாங்குவோர் உயிர் பூரிக்கும் வலசெவி சுவையா நிற்ப நீங்குரா நேர்மையாளர் நினைவில் எந்நாளும் நிற்பர். வலசெவி சுவையா நிற்பர் அப்படின்னா என்ன? அப்ப இடது செவிக்கு சுவையா இருக்க மாட்டாங்களா? இல்ல. அப்போ வலச்செவி சுவையா, வலச்செவி அப்படின்னு சொன்னாதான் வலது செவின்னு பொருளாகும். வலசெவி அப்படின்னா வல என்கின்ற வார்த்தைக்கு நிறைய பொருள் இருக்கு. வெற்றி, வலிமை, வலம் வருதல், நம்ம கூட அறம் வலம் வர்றோம் அப்படின்னு சொல்றோம். அப்போ இப்படியெல்லாம் நிறைய பொருள் இருக்கு. சர்வ வலதும் ஆண்மையும் தருகின்ற உயிரை அப்படின்னு பெருமான் அவங்க உயிரை பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க. அப்போ வல்லமை நிறைந்த செவி, அந்த செவிக்குத்தான் அந்த வார்த்தை விளங்கும். அந்த வார்த்தை இப்போது உனக்கு சிரசு எப்படியோ அப்படி போலவும் இன்னும் அதற்கு மேலுமாக இருக்கும் என் வார்த்தை அழியாது நிச்சயம் சொன்னாங்களே, அந்த வார்த்தை எங்க போய் இறங்கும்? அந்த வல செவி, கேட்கிற வல்லமை உள்ள செவிக்குத்தான் அது போய் இறங்கும். அதுதான் வல செவி சுவையா நிற்பர். எல்லா செவியும் கேட்குமா அந்த வார்த்தைய? பாக்குறதுக்கு காது ஒண்ணு போல இருந்தாலும் அதுல எத்தனை ரக காதுகள் இருக்கு. அப்போ அந்த கேட்கிற காதுக்கு பேரு தான் வல செவி. அவங்க சிநேகனா, நட்பனா, அவங்க வந்து ஒரு ஒரு இந்த காலத்துல ஒரு சின்ன ஒரு பாடம் சொல்லி கொடுக்கும் போது கூட அந்த டீச்சர் வந்து அவங்கள வந்து ஒரு நம்ம உயரத்துலதான் வச்சு பார்க்கணும். ஆனா பெருமானவர்கள் சர்வத்தையும் படைச்சு அந்த நீ என்னை தூக்கிலாம் வச்சு பார்க்க வேண்டாம், உன்னுடைய நண்பனாக, உன் நடுவீட்டு பாட்டனாக, உங்க வீட்டு நடுவீட்டுல ஒரு பாட்டை உட்காந்துக்கிட்டு புத்தி சொல்லிக்கிட்டு இருப்பானே, எல்லார் வீட்லயும் ஒரு பாட்டை இருப்பானே, அவனை போல என்னை நினைச்சுக்கோ, உன்னுடைய நண்பனாக நினைச்சுக்கோ, உன்னுடைய தாயாக தந்தையாக நினைச்சுக்கோ. தாயன சுவையும் தந்து தந்தையாய் பயிற்று விப்ப சேயன ஆணியே சிநேகனா கூட நிப்ப. அவங்கதான் நமக்கு சிநேகிதர், அவங்கதான் நம்முடைய தோழர். ஆய்களை வீணர் நெஞ்சு காணியும் அவரா நிப்ப வாய்திரம் காட்டும் வடிவுமாயனுமா நிப்ப. அப்போ இப்படியாக நம்முடைய செவி மட்டும் வலசெவியாக இருந்தா போதும், அவங்களுடைய வார்த்தைகளை கேட்கிற வலசெவியாக இருந்தா போதும். அவங்க வந்து நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் சிநேகிதனாகவும் அந்த இறுதி வரை கூடையே நிற்கிற அந்த நட்பாகவும் நம்ம கூட இருப்பாங்க. அப்படியான ஒரு செவிச்சுவையை, இந்த செவி வலசெவியா நம்ம கேட்கிற செவியாக மட்டும் இருந்தா அந்த செவிக்கு நாளும் செவிச்சுவை உணவை ஈர்ந்து சிநேகிதனாக நம்ம கூடவே இறுதி வரை நிற்கும் அந்த சிநேகிதராம், அந்த நம் தோழராம், நம் பெருமானவர்களது பொற்பாதம் பணிந்து போற்றி பணிந்து நமஸ்கரித்து எனது முத்திப்பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.